ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி ரமேஷ் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவரோட ஐஏஎஸ் பேட்ச் டீட்டெயில்ஸு, அப்புறம் அவர் வந்து ப்ரீவியஸாக வந்து எங்கே சர்வ் பண்ணார், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து முக்கியமான பொசிஷன்ஸில் இப்போ கரண்ட்டில் யார் யார் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சரி, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இவர் யாருன்னா ஞானேஷ்குமார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக 19 February 2025 தான் அப்பாயின்மெண்ட் ஆனார். ஓகேங்களா. இவர் வந்து ஐஏஎஸ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1988 கேரளா பேட்ச்சு. ஐஐடி கான்பூரில் பிடெக் முடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், ஃபினான்ஸ், என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீரோட ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து மேனேஜ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்க போகிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட அட்வொகேட் ஜெனரல் பிஎஸ் ராமன். இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் 2024 12 January வந்து அப்பாயின்மெண்ட் ஆனார். டோட்டலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா 39+ years வந்து பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீனியர் அட்வொகேட், லயோலா காலேஜு, அப்புறம் மெட்ராஸ் லா காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. யாருன்னா ஆர் வெங்கட்ராமணி. அக்டோபர் 2022 அட்டார்னி ஜெனரலாக இவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. நம்மளோட கவர்மெண்ட்டுக்கான சீஃப் லீகல் அட்வைசரே இவர் தான். ஓகேங்களா. லா கமிஷனோட முன்னாள் மெம்பர் இவர். நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிட்டிகேஷன்ஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவர் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக நடந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா பிஆர் கவாய். May 2025 தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆனார். நாக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜு இவர். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வந்து 2019 இருக்கார். சீஃப் ஜஸ்டிஸாக வந்து May 2025 சர்வ் பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கவர்னர் ஆர்என் ரவி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2021 கவர்னராக இருக்கார். இவர் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் 1976 பேட்ச். இவர் நாகாலாண்டோட கவர்னராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஐபியோட ஃபார்மர் ஆஃபீஸர் இவர், இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ஆஃபீஸர் இவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகாவோட பீஸ் டாக்ஸ்லாம் முக்கியமான ரோல் வந்து நிறைய வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரவி. ஓகேங்களா. அடுத்து நம்மளோட சீஃப் செக்ரட்டரி, தமிழோட சீக்ரெட் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா என் முருகானந்தம். ஆகஸ்ட் 2024 இவர் தான் சர்வ் பண்ணுறாரு. இவர் வந்து ஐஏஎஸ் 1989 தமிழ்நாடோட கேட்ரே இவர். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம்ஸு, நிறைய ஸ்டேட்டோட கவர்னன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து சிஏஜி கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து யாருன்னா சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா. நவம்பர் 2024 இருக்கார். இவரோட வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் பேட்ச் வந்து 1989 தான் இவரும். இமாச்சல் பிரதேஷோட கேட்ரே இவர். ஃபார்மர் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு நிறைய ஆஃபீஸ்லாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடிட்டிங்லாம் இவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னா ஏஎஸ் ராஜீவ். மார்ச் 2024 சர்வ் பண்ணுறாரு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட எம்டி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கூட ஆன்டி கரப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் வந்து ஓவர்சைட் பண்ணி லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து சிபிஐ டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூத். இவர் வந்து May 2023 சிபிஐ டைரக்டராக இருக்கார். ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் 1986 கர்நாடகா
பேட்சில் வந்து வந்தவர். ஓகேங்களா. டிஜிபி, கர்நாடகாவோட ஃபார்மர் டிஜிபி இவர். ஹெட் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கிறது. நிறைய கரப்ஷன் கேசஸ்ஸு அது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஓவர்சி பண்ணுறாரு. ஓகேங்களா. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து கேஆர் ஸ்ரீராம். 27 செப்டம்பர்லேருந்து 2024லேருந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. எல்எல்பி பார்த்தீங்கன்னா மும்பைலையும், மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் கிங்ஸ் காலேஜில் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா. பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தார் ப்ரீவியஸாக. ஸ்பெஷலைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா கமர்ஷியல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லாஸ் தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு. ஓகேங்களா. அடுத்து கரண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனங்காரியா. ஜனவரி 2024லேருந்து ஒர்க் பண்ணுறாரு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மனாக இருந்தார். ஓகேங்களா. யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொலாம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக லா கமிஷனோட சேர்மன் 23rd லா கமிஷன் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி. ஏப்ரல் 2025லேருந்து சர்வ் பண்ணுறாரு. ஃபார்மர் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபார்மர் ஜட்ஜு இவர். அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மேகாலயா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜாக இருந்திருக்காரு. ராஜஸ்தான், அலகாபாத் அந்த மாதிரி ஹைகோர்ட்ஸ் நிறைய ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது யாருன்னா யூபிஎஸ்சி சேர்மன் அஜய்குமார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக 15 மே 2025லேருந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்மளோட பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஓவர்சி பண்ணுறாரு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ டைரக்டர் யாருன்னா தபன்குமார் டேக்கா. ஜூலை 2022லேருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஐபிஎஸ் பேட்ச் 1988 ஹிமாச்சல் பிரதேஷோட கேட்ரி. இவர் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நம்மளோட இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை இவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. இஸ்ரோ சேர்மன், கரண்ட் இஸ்ரோ சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வி நாராயணன். 14 ஜனவரி இந்த வருஷம் 2025 வந்து சேர்மனாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மெயின் இவரோட எக்ஸ்பர்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன், நிசார் அதாவது நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் நம்மளோட ககன்யான் ப்ராஜெக்ட்லாமும் இவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது சொலிசிட்டர்னா நம்மளோட அட்டார்னி ஜெனரல் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு அசோசியேட் மாதிரி ஒரு. ஓகேங்களா. யாருன்னா துஷார் மேத்தா. அக்டோபர் 2018லேருந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட அட்டார்னி ஜெனரலுக்கான சப்போர்ட்டிங் ஆஃபீஸர் இவர் ஆக்சுவலாக. ஓகேங்களா. நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் இப்போ கரண்ட்டாக இருக்கார் பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. நவம்பர் 2023லேருந்து இருக்காரு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லேபர் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை வந்து லீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ரொமோஷன் அதாவது டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே ஒரு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ஹெச்ஆர்சி அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னா ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம். டிசம்பர் 2024லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரீவியஸ் ஜட்ஜு இவர். ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ராய் சேர்மன். ட்ராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா அனில்குமார் லஹோட்டி. ஸோ பிப்ரவரி 2024லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட ஹெட்டு. எல்லா பாலிசி ரெகுலேஷன்ஸ், செக்டர் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தான் வந்து ஓவர்சி பண்ணுறாரு. அடுத்து ரயில்வே போர்டோட சேர்பர்சன் யாருன்னா சதீஷ்குமார். செப்டம்பர் 2024லேருந்து வந்து இது வந்து இந்த பொசிஷன் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஐஆர்எஸ்எம்இயோட ஆஃபீஸர் இவர். ஓகேங்களா. ஸோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் வந்து ஓவர்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி யாருன்னா அஜித் சேத். ஏப்ரல் 2025லேருந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீவியஸாக இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கெலாம் வந்து எப்படி வந்து பாலிசி செட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஹோம் செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா கோவிந்த் மோகன். ஆகஸ்ட் 2024லேருந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும். நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி, பார்டர் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், ஸோ அதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரி.
கோவிந்த் மோகன் வந்து ஆக்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஃபாரின் செக்ரட்டரி யாருன்னா விக்ரம் மிஸ்ரி. ஜூலை 2024 ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஃபாரின் ரிலேஷன்ஸு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற இன்னைக்கு டேட் படி யார் இருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸு, ப்ரீவியஸாக என்ன சர்வ் பண்ணியிருக்காங்க, என்ன அவங்களோட எஜுகேஷன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.